அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மலர் இருந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுடு தண்ணி வைக்கிறது, அதுக்கு அடுத்ததா பாப்பாவை நம்ம ஸ்ருதியை விட்டு ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அண்ணி, பாப்பாவை ரெடி பண்ணிட்டு நான் சாப்பாடும் ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே வேலை பார்த்து ரொம்பவே களைச்சு போயிருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு சுடு தண்ணியை வை, மாத்திரையை எடுத்து வை, ஆயில்மெண்ட்டை எடுத்து வை, பின்னாடி கொல்லப்புறத்தில் துணியெல்லாம் காய் போட்டு வச்சுச்சுல அதில் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மாமாவுக்கு மாத்திரைலாம் எடுத்து வச்சா, எனக்கும் மாத்திரைலாம் எடுத்து வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சரி சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூட யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அவருடைய மாமா இருந்துட்டு ஆமாம் துணியெல்லாம் அயன் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மலருக்கு தாங்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க லக்ஷ்மி. மலரை கூப்பிட்டு கேட்குறாங்க, அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வெளியே இருக்கத எடுத்து வைக்க டைம் இல்லை, அதனால் வெளியவே இருக்குது, இதோ நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் எடுத்துகிட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு இதெல்லாம் முதல்ல ஐரன் பண்ணுறது கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் எங்களுக்கு அங்கே செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை ஒரு நேரம் தான் அத்தை, பரவாயில்ல விடுங்கத்த அப்படின்ற மாதிரி நம்ம மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட கூட பேச பழகிக்கிட்டலண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கொல்லப்புறத்தில் போயிட்டு நின்றுக்கிட்டு மலர் மலர்ன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சத்தை, துணியெல்லாம் எடுத்துகிட்டு தான் சொன்னேன், இங்கே பாரு பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொல்லப்புறத்தில் எந்த திருடத்தை திருடிட்டு போயிட்டு போகிறான், அதுவும் பெட்ஷீட்டை ஏற்கனவே போன தடவை பிளாஸ்டிக் வாலி காணாமல் போச்சு இல்லை, ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சன் பக்கம் இருக்கிற அந்த சைடு போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை அங்கே இருந்தால் காயவே காயாது அத்தை, இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். என்ன நீ கூட கூட பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல சொன்ன வேலையை செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக மலர் அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு வெந்நீரையும் சூடு பண்ணியும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு நான் ஊத்துறேன், நீ முதல்ல போ, மருந்தெல்லாம் ஞாபகமாக எடுத்து வச்சிட்டியா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா ஜீரக தண்ணியெல்லாம் போட்டு வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீரக தண்ணியும் ரெடி பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மலர் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்க ரெடி ஆகாமல் நின்றுட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாக்கியராஜ் 8:30 மணிக்கெல்லாம் சொன்னான், நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம், ஆனால் நீ என்னடனா ரெடியாகாமல் இப்படி எல்லாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து மலர் பம்பரை மாட்டம் சுற்றிக்கிட்டு கிடக்குது. அதை போயிட்டு ரெடி ஆகலைன்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. மலர் நீ போய் ரெடி ஆகுமா போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 10 நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ட்ராவல்ஸ் வந்துடுது. எல்லாருமே ட்ராவல்ஸில் ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாட்டெல்லாம் பயங்கரமாக வைக்கிறாங்க. நம்ம மீனா பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. கூட சேர்ந்து நம்ம ராஜ் எல்லாமே ஆடிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, நான் பின்னாடி போயிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பின்னாடி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டார் கிளம்பிட்டாங்களன்னு சொல்லி கேளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் நம்ம தேவிக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணன் நாங்கள் கிளம்பிட்டே இருக்கேன்னு, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காரில் கிளம்பிடுவோம், அவர் வந்துட்டாக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம தேவி ரொம்பவே சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம தங்கராஜி வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னங்க கிளம்பலாமா, எங்கே கிளம்பலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லைங்க நேற்றே சொல்லிச்சில்ல ரெஸ்டாரண்ட்டை போகிறோன்னு சொல்லிட்டு, இப்போ எங்கே போகிறாங்கன்னு சொல்லி கேட்டால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னால் எந்த ரெஸ்டாரண்ட்டை வரேன்னு நான் சொல்லவே இல்லையே, நைட்டு கூட பேசினங்களேன்னு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நைட்டெல்லாம் அப்படி எதுவுமே நான் பேசவே இல்லையே, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே வராங்க. கீழே பார்த்தா அவங்க அத்தைலாம் இருந்துக்கிட்டு குடும்பத்தை பொழுமலைங்க எங்கேயும் வெளியிலலாம் போகவே கூடாது,
வீட்லேயே அடைஞ்சு இருக்கணும், இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு புள்ளையும் புருஷனையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு அம்மா வீட்டார் கூப்பிட்டா பேகை தூக்கிட்டு ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவியும் பசங்களும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் தங்கராஜ் இருந்துட்டு பசங்கிட்ட சொல்லி மட்டன் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன், சமைச்சிட்டு வீட்டில் இருக்கிற வழியை பாரு, தேவையில்லாமல் நான் இப்படி போயிட்டேன் பேகை தூக்கிட்டு அந்த பக்கம் போயிடாத, அப்புறம் என்ன செய்வனே தெரியாது, உங்கள் அப்பா கூப்பிட்டா உடனே நம்ம போய் நின்றுடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம தேவி ரொம்பவே அப்செட்டாக ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. பசங்களாக இருந்துக்கிட்டு ஆமாம் ப்ளீஸ்மா போகலாமா ஜாலியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் தேவி இருந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் சமாதானம் பண்ணிக்கிட்டு அவங்களும் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பாக்கியராஜ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோன்னா போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கேயும் வந்து சுடு தண்ணியை கொடு, ஜீரக தண்ணியை கொடுன்னு சொல்லிட்டு மலரை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. மலர் ஒரு பக்கம் மதுக்கிட்ட மாதத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது இந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் வந்துடணும், உங்கள் மாமாவுக்கும் டிக்கெட் கிடைச்சா ஜாலியாக நம்ம எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.